எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரசம் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதனால் தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி 2ஆக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கருத்து போகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுமோ இல்லை நீளமாக வேணுமோ எது மாதிரினாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு நல்ல சூப்பரான ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சமாக பெருசீரகம், மல்லி, சீரகம், மிளகு, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக அரைக்க முடியுமோ அது அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை தண்ணியிலேருந்து நல்லா இருத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வாழைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் 3/4 பதம் வேகிற அளவுக்கு எண்ணெயிலேயே இந்த வாழைக்காயை வதக்கணும். அப்போ தான் ஃப்ரை வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டா கூட நீர்த்து போன மாதிரி சொதன்னு போயிடும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வாழைக்காய் ஃப்ரை வேணும் அப்படின்னா எண்ணெயில் தான் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. நல்ல மிதமான தீயில் வச்சே பிஞ்சு வாழைக்காய் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். மிதமான தீயிலேயே இந்த அளவுக்கு நல்லா மசிகிற மாதிரி நம்மளுக்கு வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி வாழைக்காயை வேக வைக்கும் போது ரொம்ப அந்த மசாலா கருகி போயிடும். அதனால் வாழைக்காயை இந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காயில் அந்த மசாலா வந்து அப்படியே இருக்கும், அந்த ஃப்ளேவர் மாறாமல். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் செய்யும் போது நம்மளுக்கு வாழைக்காய் வந்து குழஞ்சி போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா தோசை கல்லில் செய்யலாம், இல்லை இரும்பு கடாயில் செய்யலாம். நார்மலான கடாயிலெல்லாம் செஞ்சிட்டோன்னா வாழைக்காய் வந்து நல்லா ஒட்டிட்டு கிறிஸ்பியாகவோ இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி அது வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி மொறுமொறுப்பாக வராது. இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் செய்யும் போது தான் நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாத்திரத்தை பொறுத்துமே நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த சைடிஷோட டேஸ்ட்டு வந்து மாறும். இந்த மாதிரி பொடியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அந்த கலருக்காக. காரம் வந்து நம்ம மிளகோட காரம்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா வந்து லைட்டாக மட்டும்தான் எண்ணெயில் வதக்கணும். ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயும் இதில் சேர்த்துடலாம். வெந்த வாழைக்காய் தான், மசாலாவுமே எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துட்டோம். அதனால் ரொம்ப நேரம் அந்த வாழைக்காயை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். மசாலா வாழைக்காயில் ஒட்டுற மாதிரி நல்ல ஒரு மிதமான தீயில் 2 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், குறிப்பாக தயிர் சாதம், ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.